வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். என்ன அப்படின்னா, படியில் பயணம், நொடியில் மரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் மூலமாக சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் மக்களாகிய உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ போன வாரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 2 பள்ளி மாணவர்கள் ஒரு மினி பேருந்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. படியில் தொங்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் வேன் 2 வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிட்டதில் ஒரு பையன் ஸ்பாட்லேயே அவுட்டு, இன்னொரு பையன் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ படியில் பயணம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், நம்ம இந்த டிரைவர் பார்த்து வந்திருக்கலாம், அந்த டிரைவர் கவனமாக ஓட்டியிருக்கலாம், அதிகமான எண்ணிக்கையே பேருந்தில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஸ்டினாக வைப்போம். இன்னொன்று எல்லா பசங்களுமே இந்த பெண் பிள்ளைங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி படியிலேயே ஒரு இதுவாக செயல்படுறது, தொங்கிட்டு வர்றது, ரொம்ப சவுண்டாக பேசுகிறது, மற்றவங்கள ஈர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், அந்த பசங்களாம் அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில விஷயங்களில் நம்மளும் தான் இருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது அந்த பேருந்தில் இவ்வளோ தான் ஏற முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளும் போகணும்னு சொல்லி நம்மளும் அடித்து பிடிச்சி போய் அதில் ஏறுறோம். பரவாயில்ல. இருந்தாலும் இந்த படியில் தொங்குறாங்க பசங்க அப்படின்னா அவங்கள கண்டக்டர் மேலே ஏறுங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா வண்டியை மூவ் பண்ணாமல் நிப்பாட்டியிருக்கணும். அவங்களுக்கு எண்ணிக்கையை கூட்டணும், டிக்கெட்டோட அமௌண்ட் அதிகமாக வரணுங்கிறதுக்காண்டி எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு எவ்வளோ பஸ்ஸு சாஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வண்டி ஓட்டி போகிறது. இல்லை மக்களாகிய நம்மளும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ கூட்டத்துக்கு மேலே நம்ம ஏறுறது தப்பு அப்படின்ட்டு. டிரைவரும் அக்கம் பக்கம் பார்த்து ஓட்டியிருக்கணும். மினி பஸ்காரவங்க என்ன, யார் எங்கே கை நீட்டினாலும் நிப்பாட்டிடுவாங்க. பின்னாடி வர்றவங்க இடித்தா என்ன, முன்னாடி வர்றவங்க இடித்தா என்னங்கிறத யோசிக்கிறதே இல்லை. ஆம்னி ஓட்டுற டிரைவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மினி பஸ் ஓட்டுற டிரைவர்ஸாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், எந்த வண்டி யார் கையை நீட்டினா கூட டபக்கு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம பயணம் பண்ணும்போதுமே இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு பின்னாடி நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாகத்தான் நம்ம போகணும். ஏன்னா அவங்க எப்போ பிரேக் போடுவாங்கன்னே நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி அவங்க பின்னாடி போகிறத தவிர்த்துட்டு நம்ம சைடில் அவங்கள சைடு வாங்கி முன்னே போயிடணும். இல்லை நம்ம நார்மல் ஸ்பீட்லேயே நம்ம மெதுவாக போகிறது நல்லது. இதில் இந்த விஷயங்களில் முக்கியமாக எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. அதை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆமாம், இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படியில் பயணம், நொடியில் மரணம் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக நான் என்ன கருதுகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது சரின்னா கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் ஏறுறவங்க யாருமே நம்ம ஏறிட்டோம், நம்ம கம்ஃபர்ட்டாக நின்றுட்டோன்னு சொல்லிட்டு முன்னாடியே நின்றுறாங்க. ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 2-3 தாண்டி உள்ளே போகிறாங்க. இல்லை, நம்ம வந்துட்டோம், நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே நிற்கிறதோட விளைவுகள் தான் நமக்கு பின்னாடி ஏறக்கூடியவங்க சில பேர் உள்ளே போயிடுவாங்க நம்மளை தாண்டி, இல்லைன்னா அங்கனே நின்றுவாங்க. ஸோ ரொம்ப அடசலாயிரும். நிறைய பேருந்துகளில் பாருங்களேன், நடுவில் கேப் இருக்கும். இங்கிட்ட அங்கிட்ட அவ்வளோ க்ரௌடாக இருப்பாங்க. முன்னாடி ஏறினவங்க நகர்ந்து உள்ளே போக மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன்னு சொல்லுவாங்க. ஒன்று அவங்க இறங்கிடுவாங்கன்னா அடுத்து நிற்கிறவங்க உள்ளே போகணும், அதுவும் போகிறதில்ல. இப்போது இந்த மாணவன் இறந்ததுக்கு கூட மக்களாகிய அந்த பேருந்தில் பயணம் செஞ்ச அனைவரும் தான் காரணம்னு சொல்லுவேன் நான், என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பையனும் அடுத்த லெவல் ஒரு 2 பேருந்துகளுக்கு இடிப்பட்டு அவன் இறந்து போகணுங்கிற அவசியம் வந்திருக்காது. ஜஸ்ட்டு அந்த பேருந்து வாசல் படியில் இருந்திருந்தால் கூட அவனுக்கு அவ்வளோ அடிபட்டிருக்காது. அவன் பேருந்தை தாண்டி அவன் தொங்கினால மட்டும்தான் இன்னொரு பேருந்தோடு உரசி அவன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் நான் இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணமாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏறினவங்க உள்ளே போய் கரெக்டாக நிற்காம அவங்கவுங்க பிளேஸ் நின்னனாலையும் க்ரௌடு உள்ளே அதிகமாக காட்டினாலையும் தான் அந்த இது நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறையா பேருந்துகளில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்குது. ஏற யாருமே இப்போ அந்த 2 சீட்டை தாண்டி உள்ளே போகிறதே கிடையாது. இந்த கருத்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனல் வீடியோஸ் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான தகவலை பதிவிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.